ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க. அதாவது சத்யநாராயண பூஜான்னு ஒரு பூஜை பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற ரோ ஹவுஸ் தான். ஸோ வெளியேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து நான் போயிட்டு அப்புறமா காமிக்கிறேன். வெளியே பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருக்காங்க. வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயுமே நிறைய செடி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பூச்செடி தான். அந்த எண்டு வரைக்கும் அவங்களோட காம்ப்ளெக்ஸ். ஸோ அது ஃபுல்லாகவே அவங்க செடி தான் வச்சுருக்காங்க. இன்னும் செடியிலலாம் மொட்டாக தான் இருக்குது, பூ விடலை. பூத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். வெளியவும் நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, உள்ளே போகும்போதே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டான கலர் இந்த ரோஸ் பாருங்கள். முன்னாடி நாளே நாங்கள் கொஞ்சம் டெக்கர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி பூவெல்லாம் கிடைக்காது, பொக்கேஸ் தான் கிடைக்கும். அந்த பொக்கேலேருந்து தான் நாங்கள் ஒரு ஒரு ஃப்ளவராக எடுத்து மாலை மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு மாங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் யார் வீட்லேயோ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய மாங்காய் எல்லாம் இருந்துச்சு. நிறைய தோரணம் பண்ணோம். எல்லா வாசப்படிக்கும் நாங்கள் தோரணம் பண்ணி மாட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, ரோசஸ் வந்து தனியாக பொக்கே வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி மாலை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஊசி நூல் வச்சு நான் கோத்துட்டு இருந்தேன். ஸோ நான், என்னோடய ஃப்ரெண்டு, அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இது எல்லாமே பண்ணோம். ஸோ முன்னாடி நாள் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு வரைக்கும் வந்து நாங்கள் ஃபுல்லாக இந்த பூங்களை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக வந்துருந்துச்சு எல்லா டெக்கரேஷன்ஸும். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மஞ்சள் சாமந்தி, அப்புறம் கேந்தின்னு சொல்லுவாங்க, மேரிகோல்டு, அது அப்புறம் இந்த ரோஸு, அப்புறம் ஒயிட் சாமந்தி, இது மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுவே வந்து ஒரு 10-15 பொக்கே வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க மாலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சூரியநாராயண பூஜை தான். ஸோ சூரியநாராயண ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க அவங்க. அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் தனியாக ஒரு மந்திர் மாதிரி உடன்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான டெக்கர் பண்ணுறதுக்கு தான் அந்த மாலை. இந்த மாலை பார்த்தீங்கன்னா சாய்பாபா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய சாய்பாபா ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்கவே. ஸோ அதுக்காக வந்து ஒரு மாலை நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாலைலாம் நான் சின்ன வயசுலேயே பண்ணுறதுலாம் பார்த்துருக்கேன், பண்ணியும் இருக்கேன். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த துளசி செடி வந்து அவங்க வீட்டில் ரொம்ப பெருசாக ஒரு துளசி செடி இருக்குது, அதுலேருந்து எடுத்து பண்ணது தான் அது. பூ வேலைலாம் முடிஞ்ச உடனே நாங்கள் நைட் பூஜை ரூம் டெக்கரேட் பண்ண வந்துட்டோம். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கர் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே பின்னாடி வர கிளிப்பிங்ஸில் பார்ப்பீங்க. ஸோ நைட் வந்து அந்த வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் முன்னாடியே பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம். ஸோ புளியோகரைக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த புளி கரைசல் செய்வாங்கள்ல, அந்த பேஸ்ட் மட்டும் நாங்கள் முன்னாடி நாளே பண்ணி வச்சுட்டோம். ஸோ தட் நாளைக்கு வந்துட்டு ரைஸ் மட்டும் வடித்து பண்ணிக்கலான்றதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட் வந்து அவங்க பண்ணுவாங்க, பூர்ணாலுன்னு ஒரு ஸ்வீட் சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அவங்க பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்கான பூரணம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இட்லி மாவு, அப்புறம் வடை மாவு, என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன்ஸ் முன்னாடி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நாங்கள் வடை போட்டுட்டோம். அப்புறம் அந்த பூர்ணாலு செஞ்சுட்டோம். ரைஸ்க்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பால் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து சக்கரை பொங்கலுக்காக. அப்படியே சைட் பை சைட் நாங்கள் ஒரு ஒரு பேட்சாக இட்லியும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இட்லி வந்து இவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரவா இட்லி தான் பண்ணுவாங்க. ஸோ ரவாவும் உளுந்தும் வச்சு பண்ண இட்லி அது. ஸோ இட்லி ஒரு சைட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து இந்த சைடு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டோடனே கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு புளியோகரைக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா புளியோகரை வந்து மத்தியானத்துக்கு தான். ஸோ முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. லஞ்ச் வந்து வெளியவே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இந்த புளியோகரை மட்டும் நாங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சாம்பார், சட்னி, வடைலாம் வெளியேருந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஜஸ்ட் இட்லி மட்டும் பண்ணியிருந்தோம். இது வந்து புரோக்கட் வீட் பிரசாதத்துக்காக நான் வறுத்துட்ருக்கேன். நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளவே வந்து ஐயர் வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து போயிட்டாங்க. மீதி நாங்கள் 3 பேர் இருந்தோம். அவங்களாம் வந்துட்டு பாயசம் பண்ணுறது, இந்த மற்ற வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இவர் வந்து ஒரு தமிழ் ஐயர் தான். அவங்களுக்கு வந்துட்டு தெலுங்கு ஐயர் யாரும் கிடைக்கல போல். ஸோ இவர் தான் அவைலபிளாக இருந்ததுனால இவரை புக் பண்ணியிருந்தாங்க. இவர் அந்த மந்திரம் சொல்கிறது, அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு பார்க்க வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது.
இந்த ரங்கோலி என்னோடய ஃப்ரெண்டு அவளோட டாட்டர் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் மட்டுமே வச்சு பண்ணியிருந்தாங்க. We did the prayer, did the archana, and for all this one is bringing the positive vibrations. In the world, everything created with the positive and negative positive vibrations. That's why it says. So it says that if the puja is performed like this, then definitely their desires would be, mind would be fulfilled. Parvati Nandana Bhava Bhaya Bhanjana Parvati Nandana Bhava Bhaya Bhanjana Yuga Yuga Vandita Jaya Sri Ganesha. Om Pranaya Swaha Swaha Pranaya Swaha Apanaya Swaha Dhyanaya Swaha Udhanaya Swaha Brahmane Jamaneyam Samarpayami Satyanarayana Swamine Namo Namaha Puraniranjanam Samarpayami Ajamaneyam Samarpayami Om Sri Mahavishnave Namo Namaha Jagadish Hare Swami Jai Jagadish Hare Jai Jagadish Hare. இந்த பேக்ஸ் தான் அவங்க ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே என்னென்னலாம் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு நான் வீடியோவோட எண்டில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த கிட்ஸ் ரூம். நான் ஹோம் டூர் வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறேன். பட் கார்டன் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். பின்னாடி வர கிளிப்ஸில் இருக்குது பாருங்கள். Turn it. I also didn't see. கிளாரன்ஸ் பிக்சர். இந்த சைட் ஃபுல்லாக நிறைய சாமந்தி பூ வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் இவ்வளோ ஹைட்டாலாம் பார்த்ததே இல்லை. குட்டி குட்டியாக தரையோடு தான் பார்த்துருக்கேன். நிறைய முட்டு விட்டுருக்கு. இது வந்து செரி டொமேட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக சாமந்தி தான் பாருங்கள். எவ்வளோ இருக்குது, நிறைய முட்டு விட்டுருக்கு. அப்புறம் இது வந்து துளசின்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் இது வந்து கேந்தின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்துட்டு செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இதை கேந்தின்னு தான் சொல்லுவோம். இங்கே கொஞ்சம் தக்காளி செடி இருக்குது, பெரிய தக்காளி நார்மல். வா, அழகாக பூத்துருக்கு பெருசாக. இந்த கலரும் அழகாக இருக்குது. இப்போ வந்து இங்கே சம்மர் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. கறி லீவ்ஸ்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதுவும் கொஞ்சமே நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். மணி பிளான்ட், அப்புறம் இங்கேயுமே கொஞ்சம் கேந்தி செடி வச்சுருக்காங்க. இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் பூக்கில் முட்டை தான் இருக்குது. அப்புறம் வாழைச்செடி 2 3 வாழைச்செடி இருக்குது. வாழை மரம்
இதுவும் வந்துட்டு சாமந்தி, கேந்தி. இங்கே ஒரு குட்டி மரம் இருக்குது, வாழை மரம். 4 மரம் இருக்குது மொத்தமே. அப்புறம் இங்கே வந்து பச்சை மிளகா நிறைய இருக்குது இங்கே. எவ்வளோ மொட்டு விட்டுரு பாருங்க. சே, இன்னைக்கு பூத்திருந்தா அழகாக இருந்திருக்கும். கிரக பிரவேசம் வரவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. மின்ட்டு செம்ம ஸ்மெல்லாக இருக்குது இங்கே வரும்போதே. இது எல்லாமே செரி டொமேட்டோஸ். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. இந்த டெய்ரி பூ மாதிரி இருக்குது, இவ்வளோ பெருசா. சீரியஸாக இவ்வளோ பெரிய சாமந்தியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. வாவ், ஒரு மிளகா அழகாக பழுத்துருக்கு. இத்தனோண்டு செடியில் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்க. இங்கேயும் மின்ட் வச்சுருக்காங்க நிறையா. இது வந்து லெமன் வந்து இப்போ சீசன் இல்லை, இன்னும் காயாக தான் இருக்குது. நல்லா பெருசாகும். லாஸ்ட் இயர்லாம் எங்களுக்கும் கொடுத்து விட்டுருந்தாங்க. பட் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊரில் நார்த்தங்காய் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் லெமன் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல பெரிய மரம் அது. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அங்கே ஒரு துளசி செடி வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே தக்காளி செடி தான். இதுக்கு முன்னாடி நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுலலாம் செரி டொமேட்டோஸ் பார்த்து இருந்துச்சு. இப்போ அதை கட் பண்ணிட்டாங்க போல், புதுசாக வச்சுருக்காங்க. நிறைய செரி டொமேட்டோஸ், கேப்சிகம், அப்புறம் சில்லிஸ், இதெல்லாமே நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பப்பாளி செடி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் என்னதுன்னு தெரியல, ஃப்ளவர்ஸா இல்லை வந்துட்டு எதனா கீரையான்ட்டு நான் கேட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் போடுறேன். இந்த செம்பருத்தி செடி பாருங்கள், அழகாக இருக்குது. இது ஏதோ ஒரு மரம், அழகாக குட்டி குட்டியாக பூ இருக்குது, பர்பிள் கலரில். ஃபுல்லாக கேந்தி செடி தான் நிறைய வச்சுருக்காங்க. இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்கு. ஆனால் எல்லாமே தொங்கி இருக்குது, கீழே பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பூ நிறைய நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம். இது ஃபுல்லாக லில்லிஸ் நினைக்கிறேன். லில்லிஸா இல்லை ப்ளூபெல்ஸ். ஆமாம், ப்ளூபெல்ஸ் இதெல்லாம். அப்புறம் இந்த பூ யார் யாருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இதை வந்து நாங்கள் 5 மணி பூன்னு சொல்லுவோம். ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock வரைக்கும் தான் பூத்து இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மொட்டாயிடும். ஸோ அதனாலே நாங்கள் 5 மணி பூன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள். நாங்கள் ஒரு ட்ரிப்பு இருந்தோன்னா கிளாரன்ஸ், அங்கேருந்து கொண்டு வந்தோம். இது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். நிறைய பெங்களூர்லலாம் அந்த மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க இது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த சக்யூலன் வந்து ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக நிறைய இருக்கும். அது வந்து அலரி செடின்னு நினைக்கிறேன். ஆமாம். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ரோஸ் செடி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. செம்ம ப்ரிட்டியான கலர், இது வெல்வெட் மாதிரி இருக்குது. அப்படி இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்கறி தோட்டம். ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இது என்ன மரம்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒரு மரம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் கேப்சிகம் நிறைய இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்புறம் ஒரு முருங்கை செடி வச்சுருக்காங்க. இவங்க லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு சம்மருக்கு எல்லாமே பண்ணாங்க கார்டன். இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு, நிறைய வந்திருக்கு பாருங்கள் மாதுளம். அப்புறம் இங்கே வந்து சுரைக்காயும் பாகற்காயும் போட்டிருக்காங்க பாருங்கள், முட்டெல்லாம் வந்திருக்கு. இங்கே ஒரு சுரைக்காய் இருக்குது, நிறைய பாகற்காய் மொட்டு வந்திருக்கு பிஞ்சி. அங்கே ஒரு கேப்சிகம் இருக்குது பாருங்கள், இங்கேயும் கேப்சிகம், நிறைய கேப்சிகம். அப்புறம் பச்சை மிளகாவும் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? நிறைய பழுத்தும் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு கீரை, அவங்க வந்து தோட்டக்குரான்னு சொல்கிறாங்க. எனக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரியல. ஸோ தெலுங்கில் இதை தோட்டக்குரான் எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா. அப்புறம் இது வந்து பாலக், இந்த ஊர் பாலக், இதெல்லாம். அப்புறம் அங்கேயும் அதுவும் அந்த கீரை தான். இங்கே பாருங்கள் கேப்சிகம் எவ்வளோ இருக்குது, ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
தெரியுதா? அப்புறம் அங்கே ஒரு கேப்சிகம் இருக்குது. கேப்சிகம் எல்லாம் பழுத்து வேஸ்ட்டாக போயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் அவங்க கொடுத்த ரிட்டன் கிஃப்ட். இந்த பேக்ஸோட கலர்ஸ் எல்லாமே பயங்கர அழகாக இருந்துச்சு. அதுலேயும் எனக்கு வந்து ஆரஞ்சு அண்ட் ப்ளூ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெடிஷ்னல் கோலெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஜூட் பேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டில் இருக்கும் ஜூட் பேக்ஸ். ஸோ ஒருத்தர் ஒரு டிசைன் கொண்டு வருவோம். எனக்கு இதை பார்த்த உடனே பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. இதுக்குள்ளே என்னென்னலாம் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு நான் காமிக்கிறேன். மெயின் கிஃப்டாக ஒரு துளசி மாடம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அது. நான் பின்னாடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாழைப்பழம், அப்புறம் வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல், அப்புறம் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்களா பிரசாதம், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், கல்கண்டு அது எல்லாமே வந்துட்டு ஒரு குட்டி டிஷ்யூ பேப்பரில் அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த பேக்கில் இருந்துச்சு. இவங்க அந்த ரிட்டன் கிஃப்ட்டு அப்புறம் வந்துட்டு அந்த பேக்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த துளசி மாடம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. என்னதான் அவங்க இந்த ஊரில் பூஜை பண்ணாலுமே நம்ம ட்ரெடிஷ்னல் படி இருக்கணும்னுட்டு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க எண்ட் ஆஃப் த டே. இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருக்க விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேக் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. அதனால எனக்கு 2 பேக் வேணும்னு சொன்னேன் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. 2 என்ன 3ஆவே கொண்டு போ, நிறைய தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஆரஞ்சு அண்ட் ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கூடவே வந்துட்டு ரெட் கலர் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் அது 3த்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ see you in another interesting video. Bye bye.